வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோங்க. நம்ம தொடர்ச்சியாக இந்த ஜோசா கவுன்சிலிங் மற்றும் சிசாப் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களை ஒவ்வொரு வருடமும் கொடுத்துட்டு வரோம். இப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஜோசா கவுன்சிலிங்கிறது கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுங்க. இப்போ அடுத்த 2வது ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசாப் கவுன்சிலிங் அப்படிம்பாங்க. ஸோ இந்த சிசாப் கவுன்சிலிங் பற்றி கண்டினியூஸாக பேரண்ட்ஸ் கேள்விகள் கேட்டுக்கிட்டே வர்றாங்க. அவங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசாப் கவுன்சிலிங்னா என்ன, சிசாப் கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் கலந்துக்கலாம், இந்த சிசாப் கவுன்சிலிங்கிறது எப்படி நடக்கும், ப்ளஸ் ஃபைனலாக எப்படி சீட் அலோகேட் ஆகும், நம்ம எப்படி இந்த ஃபீ பேமெண்ட் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற இந்த சிசாப் கவுன்சிலிங் பற்றின A to Z டீட்டெயில்ஸ் தான் நான் வந்து இந்த பர்டிகுலர் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ சிசாப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா CSABன்னு சொல்லுவாங்க, சென்ட்ரலைஸ்டு சீட் அலோகேஷன் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிசாப் கவுன்சிலிங் என்ன பர்பஸ்க்காக நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாணவர்கள் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் ஆகட்டும் சரி, பேரண்ட்ஸ் ஆகட்டும் சரி, JEE மெயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, அட்வான்ஸ்டு கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இந்த JEE மெயின் ஸ்கோர் ப்ளஸ் JEE அட்வான்ஸ்டு ஸ்கோரை வச்சு ஜோசா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. ஜோசா கவுன்சிலிங்கில் ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ரவுண்ட் 1 to ரவுண்ட் 6 வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைச்சது, அதுபோக நிறைய மாணவர்களுக்கு சீட்டும் கிடைக்கல. அப்போ அந்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ரொம்ப வருத்தத்தோடு கேட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து JEE மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண வச்சோம், JEE அட்வான்ஸ்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணோம், 2 வருஷமாலாம் கஷ்டப்பட்டு படித்தோம், பட் வந்து எங்களுக்கு இப்போ சீட் அலோகேட் ஆகலை, இல்லை சீட் அலோகேட் ஆகிருச்சு, ஆனால் நாங்கள் நினச்ச ஏரியாவில் காலேஜ் கிடைக்கல, நாங்கள் நினச்ச கல்லூரி கிடைக்கல, நாங்கள் நினச்ச டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு சின்ன வருத்தம். ஸோ அவங்களுக்கான ஒரு ரெமெடியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிசாப் கவுன்சிலிங்கிறது இருக்க போகுது. ஸோ ஜோசா கவுன்சிலிங்கில் சேர்ந்த மாணவர்கள் அவங்க நிறைய பேர் சீட்டை வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து சிசாப் கவுன்சிலிங் வந்து ஜோசா கவுன்சிலிங் வந்து வெளியே வந்திருப்பாங்க. ஜோசா கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகாத சில சீட்ஸும் இருக்கும். ஸோ அந்த சீட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்காக நடத்தக்கூடிய ஒரு கவுன்சிலிங் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசாப் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோசாவில் ஃபில் ஆகாத சீட்ஸ், ஜோசாவில் மாணவர்கள் ஜாயின் பண்ணாத சீட்ஸ், யாருமே கிளைம் பண்ணாத சீட்ஸ், இது எல்லா சீட்ஸையும் ஃபில் பண்ணுற ஒரு ப்ராசஸ் பேர் தான் சிசாப் கவுன்சிலிங் சொல்லுவாங்க. இந்த சிசாப் கவுன்சிலிங்லேயே மொத்தம் 3 வகையாக சிசாப் கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஒரு டைப் ஆஃப் கவுன்சிலிங் பேர் வந்து பார்த்திங்கன்னா சிசாப் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது வந்து பார்த்திங்கன்னா சிசாப் சூப்பர் நியூமரசின்னு சொல்லுவாங்க. 3வது டைப் வந்து பார்த்திங்கன்னா சிசாப் NEUT அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பெரும்பான்மையான மாணவர்கள் நம்ம எங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசாப் ஸ்பெஷல் ரவுண்டில் தான் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதாவது இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் பேரே வந்து சிசாப் ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் மற்றும் மாணவிகள் 2 பேருமே கலந்துக்கலாம். 2வது டைப் ஆஃப் கவுன்சிலிங்கிறது சிசாப் சூப்பர் நியூமரசி அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் நியூமரசி கோட்டாங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க பெண்களுக்காக ஒதுக்கின சீட்ஸ், அதாவது 20% ஆஃப் சீட்ஸ் வந்து எல்லா IITs, NITs, IIITs அண்ட் GFTயில் 20% ஆஃப் சீட்ஸுங்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் நியூமரசி கோட்டாவில் ஒதுக்கியிருப்பாங்க. அப்போ அந்த சூப்பர் நியூமரசி கோட்டாவில் ஃபில் ஆகாத சீட்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக நடத்தக்கூடிய கவுன்சிலிங் ப்ராசஸ் பேர் தான் சிசாப் சூப்பர் நியூமரசின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் முழுக்க கேர்ள்ஸ் மட்டுமே கலந்துக்கலாம். 3வது சிசாப் NEUT அப்படின்னு சொல்லுவாங்க. NEUTனா நார்த் ஈஸ்டர்ன் யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிற அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே கலந்துக்கக்கூடிய ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா NEUTம்பாங்க. நம்ம பெரும்பாலும் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் மற்றும் மாணவிகள் நம்ம எங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிசாப் ஸ்பெஷல் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் தான் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். இது முதல் விஷயம். 2வது விஷயம், இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், என்னென்னா சிசாப் கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் கலந்துக்கலாம். சார் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்டு இது வரைக்கும் அலோகேட்டே ஆகலை, இல்லை எனக்கு வந்து ஜோசாவில் நான் கலந்துக்கிட்டேன், ஜோசாவில் நான் சீட்டும் எடுத்துட்டேன், இதில் கலந்துக்கலாமா, அப்படி கலந்துக்கிறப்ப வந்து ஜோசாவில் கிடைச்ச சீட்டு இங்கே வந்து திருப்பி ரீட்டைன் பண்ண முடியுமா, இது மாதிரி பல்வேறு வகையான கேள்விகளை மாணவர்களும் பெற்றோர்களும் கண்டினியூஸாக கேட்குறாங்க. ஸோ இதுக்காக சிசாபே ஒரு தெளிவாக ஒரு இன்ஃபர்மேஷன் வவுச்சருங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சிசாப் ஸ்பெஷல் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே அவங்களோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் அவங்க தெளிவாக இன்ஃபர்மேஷன் வவுச்சருங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 60 பக்கத்துக்கான இன்ஃபர்மேஷன் வவுச்சர் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல அதை தெளிவாக படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நீங்கள் எதையுமே யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை, எதையும் பார்க்க தேவையில்லை, உங்களுக்கு எல்லா விதமான தகவல்களையும் கொடுத்துட்டாங்க. இந்த சிசாப் கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்களே வந்து ஒரு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு 9 டைப் ஆஃப் மாணவர்கள் கலந்துக்கலாங்கிறாங்க. இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4, டைப் 5, டைப் 6, டைப் 7, டைப் 8 மற்றும் டைப் 9. மொத்தம் மாணவர்களை 9 கேட்டகரியில் பிரித்து இந்த 9 கேட்டகரி ஆஃப் மாணவர்களும் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை டைப் 1 கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் JEE மெயின்ஸ் எக்ஸாம்லாம் எழுதினேன் சார், அட்வான்ஸ்ட் எக்ஸாம் எழுதியிருக்கலாம், எழுதாமல் போகலாம். பட் நான் ஜோசா கவுன்சிலிங்க்கு ப்ராப்பராக சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரெடி பண்ணலை, ஜோசா கவுன்சிலிங்கில் நான் வந்து கலந்துக்கலை அப்படிங்கிற மாணவர்களும் வந்து என்ன இவங்க எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்கன்னா டைப் 1 மாணவர்கள் சொல்கிறாங்க. அவங்களும் CSABல கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது டைப் ஆஃப் மாணவர்கள் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் வந்து JEE மெயின்ஸ் எக்ஸாம் எழுதினேன், அட்வான்ஸ்டு எக்ஸாம் எழுதினேன், CSAB அதாவது ஜோசா கவுன்சிலிங்லையும் கலந்துக்கிட்டேன். பட் எனக்கு வந்து ஜோசா கவுன்சிலிங்கில் எந்த ஒரு சீட்டும் அலோகேட் ஆகலை அப்படிங்கிறவங்களும் இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாங்கிறாங்க. இவங்கள வந்து டைப் 2 மாணவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து டைப் 3க்கு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் வந்து JEE மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி ஜோசா கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு சீட்டெல்லாம் கிடச்சிருச்சு. பட் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சீட் அக்செப்டன்ஸ் ஃபீன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த சீட் அக்செப்டன்ஸ் ஃபீயை வந்து நான் வந்து பே பண்ணாமல் விட்டுட்டேன், அதனால என்னோடய சீட்ஸ் கேன்சல் ஆகிருச்சு அப்படிங்கிற மாணவர்களை வந்து அவங்களும் இங்கே கலந்துக்கலாம். இதை வந்து டைப் 3ங்கிறாங்க. அடுத்து டைப் 4 யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜோசா கவுன்சிலிங்கில் சீட்டு கிடச்சி நான் எக்ஸிட் ஆப்ஷன் கொடுத்து எனக்கு நான் நினச்ச சீட்டு கிடைக்கலைன்னு எக்ஸிட் ஆப்ஷன் கொடுத்தவங்கள டைப் 4 ஸ்டூடெண்ட்ஸுங்கிறாங்க. அவங்களும் கலந்துக்கலாம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா டைப் 5ங்கிறத எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோசா கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டேன், சீட்ஸ் வந்து எனக்கு அலோகேட் ஆயிடுச்சு, நான் ஃபீயெல்லாம் பே பண்ணிட்டேன். பட் டியூ டு சம் ரீசன்ஸ், அதாவது கேட்டகரி வைஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகிருக்கலாம் சர்டிஃபிகேட்ஸ், அது மாதிரி அவங்களா கேன்சல் பண்ண அந்த மாணவர்களை வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைப் 5 மாணவர்கள்ங்கிறாங்க. அவங்களுமே தாராளமாக கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. தென் டைப் 6ல் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எல்லாமே கொடுத்துட்டேன், அதாவது எக்ஸாம் எழுதிட்டேன், பே பண்ணிட்டேன், சீட்டும் அலோகேட் ஆகிருச்சு, பார்சியல் அட்மிஷன் ஃபீ பே பண்ணிட்டேன், சீட் அக்செப்டன்ஸ் ஃபீயும் பே பண்ணிட்டேன், எனக்கு ஆல்ரெடி ஒரு சீட் இருக்குது, இருந்தாலும் நான் வந்து CSAB கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறேன் அப்படிங்கிற மாணவர்களை வந்து டைப் 6ங்கிறாங்க. அவங்களும் கலந்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தென் டைப் 7 ஜோசா கவுன்சிலிங்கில் சீட்டு கிடச்சி வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க சீட்ஸை, அந்த வித்ட்ரா பண்ண மாணவர்களை இவங்க வந்து டைப் 7ங்கிறாங்க. அந்த மாணவர்களும் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் டைப் 8ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீட்டு கிடச்சி எல்லாமே பேமெண்ட்டில் பண்ணி முடித்தாச்சு, பட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சில டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டைமில் ஃபீஸ் பேமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகிருக்கும். அந்த மாணவர்களும் கலந்துக்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து நான் எல்லா ஃபீஸும் பே பண்ணிட்டேன், பார்சியல் அட்மிஷன் ஃபீ வந்து நான் பேமெண்ட்னால எனக்கு வந்து சீட் அலோகேட் ஆகலை அப்படிங்கிற மாணவர்களும், இது மாதிரி எல்லா மாணவர்களுமே உங்களுக்கு நீங்கள் ஜோசா கவுன்சிலிங்கில் சீட்டு எடுத்து வச்சுக்கிட்டு கூட வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் IITயில் சீட்டு கிடச்ச மாணவர்கள் வந்து நீங்கள் அதை வந்து இந்நேரம் முடிச்சிருப்பீங்க, ரவுண்ட் 6ல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பீங்க, இல்லைன்னா வித்ட்ரா பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அந்த மாணவர்கள் மட்டும் வந்து இங்கே வந்து IIT வராது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா CSAB கவுன்சிலிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கல்லூரிகளுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, NITஸ்ன்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தென் IIITஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மற்றும் GFTIன்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கலி இன்ஸ்டியூட் அப்படிங்கிற இந்த 3 வகையான கல்லூரிகளுக்காக மட்டும்தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ங்கிறது நடத்துகிறாங்களே தவிர்த்து IITக்கான சீட்ஸ் எதுவுமே இதில் நம்மளுக்கு வந்து வரவே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது முதல் விஷயம். இப்போ பெரும்பாலான மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் ஆல்ரெடி ஜோசாவில் ஒரு சீட்டு எடுத்துட்டேன், இப்போ நான் வந்து CSABலேயும் வர விரும்புகிறேன், ஓகே ரைட், அப்போ எனக்கு வந்து ஜோசாவில் கிடைச்ச சீட்டு வந்து இங்கே CSABல ஒரு புதுசாக ஒரு சீட்டு கிடைக்கிது, ஆனால் CSABல கிடைச்ச சீட் எனக்கு பிடிக்கல, இப்போ ஜோசாவில் கிடைச்ச சீட்டை நான் அப்படியே மெயின்டைன் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு CSABல ஒரு சீட் அலோகேட் ஆகிருச்சு அப்படின்னாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்ச சீட்டுங்கிறது போகிடும். அதாவது அந்த சீட்டுங்கிறது கேன்சல் பண்ணிட்டு தான் உங்களுக்கு புதுசாக ஒரு சீட்டு கொடுப்பாங்க. ரெண்டாவது உங்களோட கேன்சல் ஆன சீட்டுங்கிறது இன்னொரு மாணவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அலோகேட் ஆகிரும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ ஜோசாவில் சீட்டு கிடைச்சவங்க CSAB வரப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே வந்து புதுசாக ட்ரை பண்ணுறேன்ட்டு ஆல்ரெடி கிடைச்ச சீட்டை விட வேண்டாம். என்னுடைய ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஜோசாவில் சீட்டு கிடச்சிருச்சுன்னா பெரும்பாலும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, CSAB நம்பி பெருசாக வர வேண்டாம், முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நிறைய மாணவர்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், சரிங்க சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி CSAB கவுன்சிலிங்குள்ளே வந்துட்டேன்,
சிசாப் கவுன்சிலிங்க்கு தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா? எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். நான் வந்து ஜோசாவிலே கலந்துக்கிட்டேன், அப்போ நான் வந்து ஜோசாவில் ரெஜிஸ்டர் பண்ண டீட்டெயில்ஸை வச்சு மட்டுமே நான் அப்படியே நேரடியாக கலந்துக்கலாமா, இல்லை புதுசாக சிசாப் கலந்துக்கணுமா, புதுசாக சிசாப்க்கு ரெஜிஸ்டர் பண்ணணுமா, ஒருவேளை எனக்கு சீட்டே கிடைக்கல அப்போ இது வந்து புதுசாக பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஜோசாவில் சீட்டு கிடச்சிருந்தாலும் சரி கிடைக்கலைனாலும் சரி, நீங்கள் சிசாப் கவுன்சிலிங்கிறது தனி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து தனியாக ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். இதில் ஒரே ஒரு சின்ன விஷயந்தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கே ஒரு சின்ன குழப்பம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் பேமெண்ட்டில் தான் குழப்பம் வரும். இதை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பே பண்ணுற ஃபீஸை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா SREFன்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் ரவுண்ட் என்ரோல்மெண்ட் ஃபீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெஷல் ரவுண்ட் என்ரோல்மெண்ட் ஃபீங்கிறது வந்து ரெண்டாக பிரித்து கட்டிக்கலாம். அதாவது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 40,000 ரூபாயும், அதே வந்து நீங்கள் வந்து SC ST கேண்டிடேட்டாக இருந்தீங்க ப்ளஸ் PWD கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 19,000 ரூபாயும் பே பண்ணணுங்கிறாங்க. ஸோ இந்த 40,000 ரூபாயை கம்பல்சரி வந்து கட்டணும். ஸ்பெஷல் ரவுண்டுகளில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்கள் இந்த என்ரோல்மெண்ட் ஃபீயை கட்டணும் அப்படிங்கிறாங்க. ஓகே சார், இது வந்து யாருக்கு சூட்டபிள் ஆகும்னா, இது வரைக்கும் நான் வந்து அங்கே ஜோசா கவுன்சிலிங்கில் வந்து நான் எந்த ஒரு பார்சியல் அட்மிஷன் ஃபீ பே பண்ணலை, வேறு சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ பே பண்ணலை, நான் புதுசாக 40,000 ரூபா கட்டிக்கிறேன் இல்லை 19,000 ரூபா கட்டிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஓகே. பட் ஒரு சின்ன குழப்பம் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜோசா கவுன்சிலிங்லேயே நான் ஆல்ரெடி வந்து ஃபீஸ்லாம் பே பண்ணிட்டேன் சார், சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ பே பண்ணியிருப்பீங்க, இல்லைனா பார்சியல் அட்மிஷன் ஃபீ பே பண்ணியிருப்பீங்க, இப்போ நான் திருப்பியும் வந்து புதுசாக 40,000 ரூபாய் கட்டணுமான்னு கேட்டால் அப்படி கட்ட தேவையில்லை. அதாவது இங்கே வந்து உங்களுக்கான இந்த ஸ்பெஷல் ரவுண்ட் என்ரோல்மெண்ட் ஃபீங்கிறது 40,000 ரூபாய் வருங்க. நீங்கள் ஆல்ரெடி மேபி அங்கே வந்து ஒரு 25,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் ரிமைனிங் வந்து 15,000 ரூபாய் மட்டும் கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை இப்போ உங்களுக்கு இதுலேயுமே இன்னொரு சின்ன டவுட்ஸ் வரும். அதாவது என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஓகே சார், எனக்கு சிசாப் கவுன்சிலிங்லேயும் சீட்டு கிடைக்கல, இல்லை நான் வந்து சிசாப் கவுன்சிலிங்கில் கிடைக்கிற சீட்டும் நான் வேண்டான்ட்டு நான் வெளியே போகிறேன், அப்போ அந்த 40,000 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால், 40,000 ரூபாயில் 5,000 ரூபாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸிங் ஃபீன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸிங் ஃபீக்கு வந்து அவங்க வந்து எடுத்துக்கிடுவாங்க. 5,000 எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 35,000 ரூபாயை வந்து அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த சிசாப் கவுன்சிலிங் பற்றின ஒரு பேசிக்கான ஒரு என்ன சொல்லிக்கலான்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கான தகவல்கள். இது போக இந்த சிசாப் கவுன்சிலிங்கான ஸ்கெட்யூலுங்கிறது ரிலீஸ் ஆகிருச்சுங்க. ஸோ ஆஸ் பர் தி ஸ்கெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் சிசாப் கவுன்சிலிங்கிறது சிசாப் ஸ்பெஷல் ரவுண்ட்ஸ்க்கு மட்டும் சொல்கிறேன். சிசாப் ஸ்பெஷல் ரவுண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங்கிறது ஜூலை 24 ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஜூலை 24 யாருக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 24 நம்மளுக்கு ஜூலை 30 வரைக்கும் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டகரி ரீஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டகரி ரீஸ்டோரேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஜோசா கவுன்சிலிங்கில் பதிவு பண்ணியிருப்பீங்க, நான் வந்து OBC NCL SC SCA ST PWDன்னு பண்ணியிருப்பீங்க. பட் சில சர்டிஃபிகேட்ஸை வந்து ப்ராப்பராக சப்மிட் பண்ணாதனால இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸில் வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸையெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கும் கிளியர் பண்ணுறதுக்குமான ஒரு விஷயந்தான் நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டுங்கிறது ஜூலை 24 ஜூலை 30 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ஒரிஜினலாக சிசாப் கவுன்சிலிங்கிறது என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 30 தான் ஆரம்பிக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 30 தான் உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங் முடிஞ்சு என்னென்ன கல்லூரிகளில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன கேட்டகரியில் வந்து வேக்கன்சி இருக்குங்கிற டீட்டெயில்ஸுங்கிறது வரப்போகுதுங்க. ஸோ அப்போ அந்த வேக்கன்சி லிஸ்ட்டை வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், இந்த சிசாப் கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ங்கிறது ஜூலை 30 ஆரம்பிக்குது. நீங்கள் ஜூலை 30 நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும், தென் வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணணும். SREF கம்பல்சரி பே பண்ணால் தான் இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியும். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக அப்டேட் பண்ணணும். அதுபோக கூடுதலாக நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் என்னைக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 3 ஈவினிங் 5 மணிக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து SREF பேமெண்ட் ப்ளஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வரைக்கும் பண்ண சொல்கிறாங்க. தென் ஃபைனலாக சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா லாக் என்றைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் 7 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. தென் இதில் வந்து மொத்தம் 3 வகையான ரவுண்ட் நடத்துகிறாங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 நடத்துகிறாங்க. ஸோ உங்களுக்கான ரிசல்ட்ஸுங்கிறது அதாவது என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் 7 வரைக்கும் சாய்ஸ் ஃபில் பண்ணி லாக் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க.
அந்த ரிசல்ட்ஸுங்கிறது ஃபஸ்ட் ரவுண்ட் மாணவர்களுக்கு நம்மளுக்கு வந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரும். அந்த 9ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட ஆப்ஷன்ஸை வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ரீஸ் கொடுக்குறனா கொடுக்கலாம், ஃப்ளோட் கொடுக்குறனா கொடுக்கலாம், ஸ்லைடிங் கொடுக்குறனா கொடுக்கலாம், இல்லை விட்ரா, எக்ஸிட் இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் ஜூலை 9லேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதுபோக அவங்க கேட்கக்கூடிய கொரிஸ் எல்லாம் 13ஆம் தேதிக்குள்ளே கிளியர் பண்ணணுங்கிறாங்க. இது ரவுண்டு 1ஓட டீட்டெயில்ஸ். அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரவுண்ட் டூக்கு வந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஆகஸ்ட் 14ஆம் தேதியிலேருந்து நம்மளுக்கு வந்து 18ஆம் தேதிக்குள்ளே இந்த செகண்ட் ரவுண்ட் எல்லாமே முடிஞ்சிடும். இந்த 2 ரவுண்ட்லேயும் வேகன்சி ஆகிற சீட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆகஸ்ட் 19ஆம் தேதி ரவுண்ட் 3ஓட ரிசல்ட் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்குள்ளே முடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் டோட்டலாக சிசாட் கவுன்சிலிங்கோட ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்கெட்யூல்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ பார்த்தும் இன்னும் சில டவுட்ஸ் இருக்குது, எனக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் சிசாட் பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சிசாட் ஸ்பெஷல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரை வந்து நல்லா கிளியராக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்து டவுன்லோட் பண்ணி படித்தும் கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கான ரிப்ளைங்கிறது பண்ணுறோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.